சினிமா ஆக்டர் கண்டிப்பா அதுவும் தீவிரமா நிறைய படங்கள் பண்றவங்க அதை பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா ஒரே ஷேப்ல வடை போட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஒரே ப்ராடக்ட் மட்டும்தான் வரும். அதுல இருந்து வெளியே வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போக வேண்டியிருக்கும். ஒரே லுக்கு ஒரு இது வச்சுட்டு அப்படியே போக வேண்டியிருக்கும். பட் நான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட போய் இங்கே வெளியில் போய் டீ சாப்பிடுவேன். அப்படியே பார்ப்பாங்க, இது எங்கேயோ பார்த்தா இவரு அப்படிம்பாங்க. உடனே அந்த இது ஏன்னா சினிமாவில் பார்க்குற உருவத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடையாளம் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்ன நானே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் பண்ணும்போது அவசியம் வெளியே வந்தாகணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏதாவது புஸ்தகங்கள் படிக்கிறது, வேற படங்கள் பார்க்கறது, நல்லா தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, இது பண்ணாலே போதும். அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ரொம்பலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. முதல்ல உள்ள போக தெரியுதான்னு பாருங்க, அப்புறம் வெளியே வர்றதை பத்தி யோசிக்க. இல்ல சார், நீங்க இப்படி சொல்லலாமா? இல்ல, ஏன்னா இப்ப ட்ரெண்ட் ஆக்டிங் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். அதாவது இது வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒரு கொத்தனார் வந்து இந்த வீடு கட்டினது என் வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு சொல்லுவாரா? அது மாதிரி அவருக்கு வேலை. அது மாதிரி ஆக்டிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க்கா பார்க்கும்போது நான் வந்து அதை ஒரு ஒர்க்கா தான் பார்க்குறேன். இதுல வந்து எனக்கு இது இது கொடுக்கும், அது கொடுக்கும், அந்த மாதிரிலாம்.